அவகாத்ரோ மாறிலி தொடர்பாக கேட்டுக்கொள்வோம். அப்போ முதலாவது மூல் என்று சொல்லி சொன்னா என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா 12 கிராம் கார்பனின் 6 கார்பன் 12 சமதானியில் அடங்கும் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கையான அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்ட பதார்த்தத்தின் அளவைத்தான் நாங்கள் சொல்றாங்க மூல் என்று சொல்லிச்சோம். அதாவது மூலன்னு சொன்னா என்ன சொன்னா 12 கிராம் கார்பனின் 6 கார்பன் 12 சமதானியில் அடங்கும் அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமனான எண்ணிக்கையான அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்ட பதார்த்தத்தின் அளவைத்தான் நாங்கள் சொன்னாங்க மூல் என்று சொல்லி சொன்னாங்க. இந்த மூல்ல நாங்கள் ரெண்டு வகையான மூல்களை பற்றி பார்க்கிறாங்க. ஒன்று அணு மூல், ரெண்டாவது மூலக்கூற்று மூல். சரி, அப்ப மூல்களை ரெண்டு வகையான மூல்களை பற்றி பார்ப்போம். ஒன்று அணு மூல், மூலக்கூற்று மூல். அப்ப அடுத்தது எங்களுக்கு தெரியணும் அணு மூல் என்றா என்ன. சரி, அப்ப அணு மூல் என்று சொல் சாரணி தெளிவுக்கு சமமான கிராமில் பெறும் போது அப்ப அணுமூல் என்று சொல்லி சொன்னா என்ன சொன்னா ஒரு மூலகமுடன் சாரண தெளிவுக்கு சமமான தெளிவகம் என்ன கிராமில் பெறும்போது அதைத்தான் நாங்கள் சொன்னாங்க அணுமூல் என்று சொல்லி சொன்னாங்க. அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மூலக்கூற்று மூல். எங்களுக்கு தெரியும் சாரண திணிவு மூலகங்களுக்கு கணித்துக் கொண்டு நாங்கள் சார மூலக்கூற்று திணிவு வந்து மூலக்கூறு அல்லது சேர்வைகளுக்கு கணித்துள்ளோம். அப்ப மூலக்கூற்று மூல் என்பது சேர்வை ஒன்றின் சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமமான திணிவை கிராமில் பெருமிடத்தில் அது மூலக்கூற்று மூலம். அப்ப சேர்வையொன்றின் சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமமான தெளிவை வந்து என்ன கிராமில் பெறும்போது அதைத்தான் நாங்கள் சொல்றாங்க மூலக்கூற்று மூல் என்று சொல்றோம். அதாவது மூலண்டா என்னென்னு பார்த்துட்டா மூல ரெண்டு வகையான மூல்களை பற்றி கலப்பம் உண்டு அணுமூல் மூலக்கூற்று மூல். அடுத்தது பார்த்தாங்க அணுமூல் என்று சொல்லி சொன்னாங்க என்ன அடுத்தது பார்த்தாங்க மூலக்கூற்று மூல் என்று சொன்னாங்க. அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மூளைக்கான சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்கள் மூலுக்கு சமன்பாடு பார்த்தோம்னு சொன்னா மூல் சமன் பதார்த்தத்தின் திணிவின் கீழ் பதார்த்தத்தின் திணிவின் கீழ் மூல திணிவு. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் மூல் பொதுவாக அதாவது மூல எண்ணிக்கையை குறித்து காட்டுறது என்ற குறியீடு பயன்படுத்தப்படும். பதார்த்தத்தின் திணிவு மேஸ் எம் மூல திணிவு எம். அப்ப இதுதான் வந்து என்ன மூளை கணித்துக் கொள்வதற்குரிய சமன்பாடாக இருக்கும். இந்த மூலுக்கு வந்து அளக்கிற அழகு வந்து என்ன இருக்கும் இதுதான் மூளைக்குரிய அழகாக இருக்கும்.
அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மூலர் திணிவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். மூலர் திணிவு திணிவைத்தான் நாங்கள் சொல்றது மூலர் திணிவன்னு சொல்றோம். அதாவது ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவைத்தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் அப்போ ஒரு மூல் பதார்த்தத்தின் திணிவைத்தான் நாங்கள் என்ன சொல்லிச்சோம்னா மூலர் திணிவுன்னு சொல்லிச்சோம். இந்த மூலர் திணிவு வந்து பார்த்தோம்னு சொன்னா கிராம் மூல் -1 அல்லது கிலோகிராம் மூல் -1 என்ற அலகில அளவிடப்படுகிறது. அதாவது மூலர் திணிவு வந்து என்ன அலகில கிராம் மூல் மைனஸ் அல்லது கிலோகிராம் மூல் -1 என அலகில அளத்து கொள்ளப்படுகிறது. அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது எங்களுக்கு அவகாதரோ மாறிலியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவகாதரோ மாறிலி என்று சொல்லி சொன்னா என்ன சொன்னா ஒன்று பார்த்தோம் சொன்னா சாரண திணிவுக்கு சமனான கொண்ட ஒரு மூலகம் சாரண திணிவுக்கு சமனான திணிவை கொண்ட ஒரு மூலகம் அல்லது சார் மூலக்கூட்டு திணிவுக்கு சமனான சமனான திணிவை கொண்ட சேர்வை ஒன்றிலுள்ள மூலக்கூறுகள் அல்லது அணுக்கள் ஒரு மாறா பெருமானத்தை கொண்டு இதுவே அவகாதரோ மாறிலி. அப்ப பார்த்தோம்னு சொன்னா அவகாதரோ மாறிலி சொல்லி சொன்னா சாரண திணிவுக்கு சமனான திணிவை கொண்ட ஒரு மூலகம் அல்லது சார் மூலக்கூட்டு திணிவுக்கு சமனான திணிவை கொண்ட சேர்வை ஒன்றில் உள்ள மூலக்கூறுகள் அல்லது அணுக்கள் வந்து என்ன செய்யும் ஒரு மாறா பெருமானத்தை கொண்டிருக்கும். இதைத்தான் நாங்கள் சொன்னாங்க அவகாதரோ மாறிலி என்று சொல்லிட்டோம். இந்த அவகாதரோ மாறிலியை குறித்து காட்டுறதுக்கு எல்என் எடுத்து பயன்படுத்தப்படும். இந்த அவகாதரோ மாறிலி பெருமானம் பார்த்தோம்னு சொன்னா 6.022 1023 இருக்கு. இந்த அவகாதரோ மாறிலி இந்த பெருமானம் வந்து பார்த்தோம்னு சொன்னா 6.022 1023 இருக்கும். அப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா சாரண திணிவுக்கு சமமான திணிவாக இருக்கலாம் அல்லது சார் மூலக்கூட்டு திணிவுக்கு சமமான திணிவை கொண்ட மூலகத்தில் இருக்கிற அணுக்கள் வந்து என்ன செய்யும் ஒரு மாறா பெருமானத்தை கொடுக்கும். அதுதான் எவ்வளவாக இருக்கும் சொன்னா 6.022 1023 இருக்கும். அவகாதரோ மாறிலி நாங்கள் பார்த்த நாங்கள்
ஒரு சாரண திணிவுக்கு சமனான திணிவை கொண்ட அல்லது சார்மூல கூட்டு திணிவுக்கு சமனான திணிவை கொண்ட மூலக்கூறுகள் அல்லது அணுக்கள் தான் ஒரு மாறா பெருமானத்தை கொண்டதாக இருக்கும்னு சொல்லி சொன்னார். அப்ப உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு சார்மூல கூட்டு திணிவை பார்த்தோம்னு சொன்னா 14:40 இருக்கு. அப்ப 40 கிராமில் இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை NaOH உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னு சொன்னா 6.022 இருக்கும். அதே போல நான் பார்த்தோம்னு சொன்னா CO2 எடுப்போம். அப்ப CO2 இந்த சார் மூலக்கூட்டு திணி பார்த்தோம்னு சொன்னா கார்பனுக்கு 12 16 அதாவது 44 இருக்கு. அப்ப இங்கேயும் வந்து பார்த்தோம்னு சொன்னா 44 கிராம் CO2 வில் இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவாகத்தான் இருக்கும்னா 6.022 இருக்கும். அதே போல நீர் எடுத்தோம்னு சொன்னா நீர்ல 1 சக 16 அப்ப பார்த்தோம்னா நீர் இந்த மூலக்கூட்டு திணி சார் மூலக்கூட்டு திணி அதாவது 18 இருக்கும். அப்ப 18 கிராம் நீரில இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் எவ்வளவாகத்தான் இருக்கும் 6.022 1023. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சார் மூலக்கூட்டு திணிவு 40, அதே போல திணிவு 40. அப்ப நாங்கள் பார்த்தனால மூலர் திணிவு வந்து என்னது சார் மூலக்கூட்டு திணிவுக்கு சமனான எண்பெருமானத்தை வரும். அப்ப இங்க பிரித்தோம்னு சொன்னா இருந்த மூல எண்ணிக்கையும் ஒரு மூலாகத்தான் இருக்கும், இருந்த மூல எண்ணிக்கையும் ஒரு மூலாக இருக்கும், அதாவது ஒரு மூலாக இருக்கும். அதாவது நாங்கள் பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட அவகாத்ரோ மாறியது ஒரு மூல் பதார்த்தம் கொண்டிருக்கிற அணுக்களின் எண்ணிக்கையும் வந்தது ஒரு மாறா பெருமானத்தை வரும். அதாவது எந்த ஒரு பதார்த்தத்திலே ஒரு மூல் எடுத்தாலும் அதில் இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவாகத்தான் இருக்கிறோம்னா 6.022 1023. அப்ப நாங்கள் இவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அடுத்தது எங்களுக்கு என்ன செய்யணும்னா கணித்தல்கள் மேற்கொள்ள தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு கேள்வி முதலாளி கேட்டுக்கிறாங்க Q1 90 கிராம் H2O வில் உள்ள முதலாவது கேட்டுக்கு மூல்களின் எண்ணிக்கை. அப்ப எங்களுக்கு தெரியும் மூல்களின் எண்ணிக்கைக்குரிய சமன்பாடு, அதாவது மூல் சமன் பதார்த்தத்தின் திணிவின் கீழ் மூலர் திணிவு. அப்ப இங்க வந்து தந்திருக்கு பதார்த்தத்துல திணிவு எங்களுக்கு தந்திருக்கு 90 கிராம் என்று தந்திருக்கு. எங்களுக்கு தெரியும் நீரில் H2O இருக்கு, இதை தந்திருக்கு பிராக்கெட்டுக்கு ஐதரசன் 1 ஆக்சிஜன் 16. அப்ப இது வந்து என்னது ஐதரசன் சாரண திணிவும் ஆக்சிஜன் சாரண திணிவும் தந்திருக்கு. அப்ப நாங்கள் நீர் இந்த சார மூலக்கூட்டு திணிவு கழிக்கலாம். ஐதரசன் 1 சக 16 18 இருக்கு. அப்ப நாங்கள் நாங்கள் மூலர் திணிவு வந்து என்ன சார் மூலக்கூட்டு திணிவுக்கு சமனான எண்பெருமானத்தை கொண்டிருக்கும். ஆனா சார் மூலக்கூட்டு திணிவு சாரண திணிவு என்னது அலகை கொண்டிராது, ஆனா மூலர் திணிவு அலகை கொண்டிருக்கும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 18 கிராம் மூல் மைனஸ் 1 இருக்கும். கிராமும் கிராம் மட்டும் சுருக்கினா 5 3 வரும். அப்ப இதுதான் வந்து பார்த்தோம்னு சொன்னா மூல்களின் எண்ணிக்கையாக இருக்கும். ரெண்டாவது கேட்டுக்கங்கள 90 கிராமில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. அப்ப நாங்கள் நாங்கள் ஒரு மூல்ல இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கை தான் நாங்கள் நாங்கள் 6.022 1023 பார்த்தாங்க. அப்ப இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா இருக்கிற நீர்ந்த மூல் வந்து 5 மூல். அப்ப நாங்கள் என்ன செய்யணும் 5 மூலண்டா அது என்ன செய்யணும் 5ஆல பெருக்கணும். அப்ப 5.602 1023.
அப்ப எத்தனை மூலாக இருந்தாலும் அவற்றிலே இருக்கிற மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை காணணும். அதான் மூல்களின் எண்ணிக்கையால என்ன செய்யணும், அவகாத்ரோ மாறிலியை பெருக்குதல் வேண்டும். அடுத்த மூன்றாவது கேட்டிருக்கு 90 கிராம் நீரில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை. மொத்த அணுக்களின் எண்ணிக்கை என்று கேட்டா அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா நீரில பார்த்தோம்னு சொன்னா 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்கு. அப்ப 3 அணுக்கள் இருக்கு. அப்ப அந்த அணுக்களின் எண்ணிக்கையால மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை பெருக்குதல் வரும். நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 5 தர 6.02 பார்த்தீங்க. அதை அணுக்களின் எண்ணிக்கையால பெருக்கிவிட்டா அதுதான் மொத்த அணுக்களின் எண்ணிக்கையாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு கேட்டா 90 கிராம் நீரில இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை. அப்ப இங்க வந்து பார்த்தோம் சொன்னா நீரில வந்து பார்த்தோம் சொன்னா H2O-ல 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கும். அப்ப அதை வந்து என்ன செய்யணும், மூலக்கூறுகளின் எண்ணிக்கையால பெருக்கி விட்டா அதுதான் வந்து பார்த்தோம் சொன்னா ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை. அப்ப இது தொடர்பான என்ன செய்யணும், கணித்தல்களை மேற்கொள்ள தெரியும்.